பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கைரேகையை வைத்து உன் எதிர்காலத்தை கணித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவருக்கும் எதிர்காலம் என்பது நிச்சயம் உண்டு. துணிவுடன் எழுந்திடு, திறம்பட செயல்படு. வெற்றி உன் தோளில் மாலையாய் விட உனக்காகவே அங்கு பூத்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றி மாலையை நீங்கள் சூட உங்களுக்கு உறுதுணையாய் இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிபுணர் திரு அருண்குமார் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், சாதாரணமா ஒரு பில்டிங் வந்து கட்டுறதுக்கும் வாஸ்து ரீதியாக அதோடைய ஃபவுண்டேஷன்ல இருந்தே நம்ம பார்த்து கட்டுறதுக்கும் அதனுடைய ப்ராக்ரஸ்ல செயல்பாடுகள்ல எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் சார்? பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துப்படி கட்டும்போது நம்ம வந்து வடகிழக்கில் இருந்து ஒரு பில்டிங்கை தொடங்குவோம். இந்த வடகிழக்கு பகுதி வந்து ஒரு பள்ளமான அமைப்பை முதல்ல ஏற்படுத்திட்டு போர்வெல் சம்ப் முதலியவற்றையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம மற்ற இடங்களில் இருக்கிற ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி வாஸ்துப்படி ஒரு பில்டிங் கட்டும்போது ப்ராக்ரஸ் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஸ்டாப் ஆகாது. கடந்த 6 மாதங்களில் பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் இந்த கட்டடத்துறையில் இருந்துச்சு. ஒன்று மணல் பிரச்சனை, டிமானிட்டைசேஷன் பிரச்சனை, இந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயில், எல்லா இடத்துலையும் தண்ணீர் பஞ்சம். இதையெல்லாம் தாண்டி நாங்கள் வாஸ்துப்படி அமைத்து கொடுக்குற கட்டடங்கள் வந்து இதையெல்லாம் தாண்டி நல்லபடியாக வந்து போயிட்டு. சார், இப்போ இதெல்லாமே வந்து பொதுவான பிரச்சனை தான் இல்லையா? இதெல்லாம் தாண்டி அப்படின்னு சொல்லும் போது பொது பிரச்சனையிலேருந்து எப்படி நீங்கள் வந்து அதுலேருந்து விடுபட்டு வர முடியும்? அதாவது பொது பிரச்சனைகள், மற்றவர்களுடைய பிரச்சனைகள் வந்து வாஸ்துப்படி கட்டக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு சாதகமாக அமையுது. இப்போ இவ்வளவு பல பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து இப்போ ஆட்கள் வந்து எளிதாக கிடைக்கிறாங்க. அது வந்து இப்போ வாஸ்துப்படி அமையக்கூடிய கட்டடங்களுக்கு நீங்கள் சரியான இடத்துல போர்வெல் கிணறு அமைக்கும்போது தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சிட்ருக்கு. சரியான இடத்துல வந்து நம்ம அந்த அறைகளை அமைச்சு நம்ம கட்டிட்டு வரும்போது பண பிரச்சனைகளும் இருக்கிறதில்ல. அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கும் வந்து அந்த ஒரு நல்ல வீடை கட்டும்போது அவருடைய தொழில், அவருடைய பண வரவு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி அதே ஏரியாஸில் வந்து சில தவறுகளோடு கட்டிக்கிட்டு இருக்கிற கட்டடங்கள் எப்படி வந்து ஒரு ப்ராக்ரஸ் இருக்குங்கிறதையும் நாங்கள் வந்து கண்கூடாக பார்க்குறோம். சுருக்கமாக சொல்லணும்னா வாஸ்து அப்படிங்கிறது மக்களுக்கு கிடைத்த ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா. என்னங்கம்மா, திருப்பி கேளுங்க, சரியா கேட்கல. 5 வருஷமா வீடு கட்ட முடியல. 5 வருஷமா வீடு கட்ட முடியல. சரிங்க. இப்போ உங்களுடைய மனையை வந்து நீங்க மனை வாங்கிட்டீங்களா? இனிமேல் தான் வாங்கணுமா? அந்த மனை வந்து சரியான வாஸ்துப்படி இருக்கான்னு பார்த்து வாங்கினீங்களா? அது பாருங்க, சரியான அந்த மனை வந்து சரியான வாஸ்துப்படி இருக்கான்னு பாருங்க. அந்த சரியான வாஸ்துப்படி இருந்துச்சுன்னா சரியான ஒரு வாஸ்துப்படி ஒரு பிளான் போட்டுட்டு நீங்கள் வந்து வடகிழக்கு மூலையிலேருந்து ஒரு போர்வெல் அல்லது கிணறு அமைச்சு அதிலிருந்து வந்து தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு வேலை மிக வேகமாக நடைபெறும். அதை தான் வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம். நல்ல ஒரு வீடு அமைத்து வாழ வாழ்த்துக்கள். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் மதுரையிலிருந்து செல்வி பேசுறேன் மேடம். செல்வியம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வீட்டு வாஸ்து பத்தி கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா, கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வீடு 27க்கு 27 சதுரமா போட்டிருக்கோம் சார் வீடு. சரிங்க. வீட்டோட கடை போட்டிருந்தோம் சார். சரிங்க. தென் கிழக்குல கடை போட்டிருந்தோம். சரிங்கண்ணா. அது கடை போட்டிருந்தோம், கடை வந்து நல்லா ஓடலை, விருத்தி அடையலை. சரி. இப்போ அதை அடைச்சிட்டு அது வந்து ரூம்பா எடுக்கான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் தென்கிழக்குன்னு வரும்போது உங்களுடைய கிழக்கு பகுதி வந்து மூடப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு தென்மேற்கு மற்றும் வடமேற்கில் சில தவறுகள் இருக்கும். நீங்கள் வந்து அந்த தவறுகள் என்னங்கிறத பார்த்து சரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த வீடும் கடையும் ஒன்றா இருக்கிறத விட கடை ஒரு தனியான அமைப்பும் வீடும் ஒரு தனியான அமைப்பும் இருக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பிரசாத் என் பேரு. எங்க இருந்து கால் பண்றீங்க பிரசாத் சார்? நீங்க பெங்களூர்ல கால் பண்றேன். சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், உங்க கேள்வி கேளுங்க சார். 13-20 மெஷர்மென்ட். சரிங்க. அது 4 ஃபேஸ் இருக்குது. சரிங்க.
அது கடை வைக்கலான்ற கீ அது குபேரமூல கடை வருது. சரிங்க. அதாவது வைக்கலாமான்னு குபேரமூலுக்கு இருக்கக்கூடாது கடை. குபேரமூலையில் கடை இருக்கலாம், ஆனால் அதனுடைய என்ட்ரன்ஸ், அதாவது அதுக்கு வைக்கக்கூடிய கதவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தென்கிழக்கில் தெற்கு பார்த்து வச்சுக்கோங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நாங்கள் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறோம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? சிதம்பரத்துலேருந்து ரமேஷ் பேசுகிறோம். ஓகே, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா. சார், எங்கள் வீட்டுக்கு எழுத்த மாதிரி காணிகள் இருந்திருக்காங்க. என்னங்கம்மா எதிர்த்த மாதிரி? அதாவது அருகாருக்கு எதிர்த்த மாதிரியே காணிகள் இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கம்மா? மீண்டும் ஒரு முறை தெளிவா சொல்லுங்க. அதாவது மேடம், காணிகள் ஊனியிருக்காங்க எதிர் வீட்டுக்காரங்க. சரிங்க. ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க. மாதிரி இருக்கிறாங்க சார். நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. என்ன ஊனிருக்காங்கம்மா? கல்லு சார், கல்லு காணிகள், கருங்கல். கருங்கல்லு ஊனிருக்காங்க. கல்லு அவங்க இடத்துல அவங்க பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பாதிப்பு வராதுமா, ஒன்றும் தவறில்லை. நீங்கள் அதை பற்றி பயப்படாது. நன்றிம்மா. பயப்படாதீங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். நாங்கள் கோயம்புத்தூர்ல எங்கள் மாப்பிள்ளைக்காக கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் கேள்வி. சார், வீடு கட்டி 5 மாதம் ஆச்சுங்க. வடக்கு வாசல். சரிங்கம்மா. ஆனால் பணம் வந்து தங்குறதே இல்லைங்க. ரொம்ப கடன் தான் ஜாஸ்தி ஆகுது. வடக்கில் எந்த பகுதியில் வாசல் வச்சுருக்கீங்க? மேற்கு ஒட்டியா கிழக்கு ஒட்டியா? கிழக்கு ஒட்டி வச்சுக்கோங்க. கிழக்கு ஒட்டி. சரிங்கம்மா. இன்டர்னலாக வேறு ஏதாவது சில தவறுகள் இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தாராபுரம் காடு அனுமந்தராயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு உங்களுடைய இடத்த வந்து திருப்பி வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு அதை செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது தவறுகள் இருந்தால் சரி பண்ணிக்கோங்கம்மா. நன்றி, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு வீடு, ஒரு கட்டடத்தோடைய பேஸே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதன் மனையில தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு மனை வாங்குறாங்க, நம்ம நேர் கூட கேட்டிருந்தாங்க, ஒரு மனை வாங்கியிருக்கோங்க, அது சரியா இருக்கா, கட்டவே முடியலையே அப்படின்னு சொல்றாங்க. மனை வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? வாஸ்து ரீதியாக, குறிப்பாக உங்க ஆண்டாள் வாஸ்து ரீதியாக ஒரு மனை வாங்கும் போது நாங்க எதெல்லாம் பார்க்கணும்? மனை வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபேஸிங், அதாவது ஒரு ஏ கிளாஸ் மனை, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனை வாஸ்துப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா வடக்கு கிழக்கு 2 பக்கம் தெரு இருக்கக்கூடிய ரோடு இருக்கக்கூடிய மனை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நல்ல தெருக்குத்துக்கள் இருக்கிற மனை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த தெருக்குத்து வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் 2 பக்கமும் வரலாம், தென்கிழக்கில் தெற்கு பக்கமாகவும் வடமேற்கில் வந்து மேற்கு பக்கமாகவும் தெருக்குத்து வரக்கூடிய மனைகள் வந்து ரொம்ப சிறப்பான மனைகள். இந்த மாதிரி ஒரு மனையை வாங்கிட்டு அந்த மனையினுடைய அமைப்பு, அதாவது வீடினுடைய அமைப்பும் வந்து வாஸ்துப்படி சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு வந்து மிக வேகமாக கட்டி முடிக்கப்படும். அதில் இருக்கிறவங்களும் வந்து மிக நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக அது வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், மதியழகன் பேசுறேங்க, திருச்சியில இருந்து. மதியழகன் சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க. திருச்சியில இருந்து பேசுறேன் சார். சரிங்க. என்னோட வீடு வந்து 23/8. சரிங்க. தெற்கு பார்த்த ஆசத்தியில இருக்காங்க. சரிங்க. கொஞ்சம் கஷ்ட நிலையா இருக்குது. இதை வித்துடலாமா, வேற இடத்துக்கு போலாமா, இல்லை இந்த வீடு ராசி எனக்கு ஒத்து வருங்க? அதாவது தெற்கு பார்த்து இருக்குங்கிறது தவறு இல்லை. ஆனால் உங்களுடைய தென்மேற்கு பகுதியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துங்க. தென்மேற்கு பகுதியில் தவிர்க்க வேண்டிய இதுங்கள்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி தெற்கு பார்த்து கிழக்கு ஒட்டி உங்களுடைய வீட்டினுடைய வாயில் இருக்கணும். இதையெல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விற்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்லபடியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், எங்க வீடு வந்து கிழக்கு வாசல் வீடுங்க மேடம். ஓகேம்மா, யார் பேசுறீங்க? நாங்க தேவிகா பேசுறேங்க. தேவிகாமா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. சார், இப்போ எங்க வீடு வந்து கிழக்கு ஃபேஸிங்க, கிழக்கு பார்த்து வீடுங்க. சரிங்க. ஸ்டேர்கேஸ் வந்து உள்ள வந்துட்டு இல்ல. ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க ஓபன் பண்ணி வடக்கு வாயுவியத்துல இரும்பு ஸ்டேர்கேஸ் சுற்றுப்படி வச்சிருக்கோம். சரிங்க. இது வைக்கலாமா? இதுல ஏதாவது, அதாவது வடகிழக்கு பகுதியில் ஸ்டேர்கேஸ் இருக்குன்னு சொல்றீங்க? இல்லைங்க, வட மேற்குங்க. வடமேற்கு. ஆமாங்க, வாயுவியம், வடக்கு வாயுவியத்துல வச்சிருக்கோம். வடமேற்குல இருக்கலாமா? தவறு இல்லை. வடகிழக்குல வந்தா தவறு. வடமேற்குல சுற்றுப்படி வச்சிருக்கோங்க, இரும்புல இறக்கி இருக்கோம் உள்ள. அதுல ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? அதுல ஒன்றும் தவறு இல்லைம்மா. இல்லைங்களா? ஓகே.
அழைப்பிற்கு நன்றி சார். இந்த மாடிப்படி அப்படிங்கும்போது சில பேர் வந்து சுத்தி சுத்தி வைக்கிறாங்க, சில பேர் நேர போற மாதிரி வைக்கிறாங்க இல்லைங்களா? வாஸ்து ரீதியாக இதற்கும் குறிப்புகள் இருக்கா? வாஸ்து ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்டிலிவர்னு ஒரு அமைப்பு சொல்லுவோம். அதாவது வெளிப்புற படியாக வரும்போது அந்த படிக்கு அடியில் வந்து எந்தவித ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த ரூஃப் பீம்லேயோ அல்லது லிண்டல் பீம்லேயோ வந்து அந்த படியை சப்போர்ட் பண்ணோம். இந்த நேரான படிகள் போகும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கு அடியில் டாய்லெட் போடுறது, அதுக்கு அடியில் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு தவறான இது. படிக்கு உங்களுக்கு அடிப்பகுதியிலும் வந்து சூரிய வெளிச்சமும் காற்றும் போயிட்டு வரணும். சன்லைட் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு சரியான அமைப்பாக இருக்கும். சுத்துப்படியில் வந்து ப்ராப்ளம் இல்லை. பெரும்பாலும் வந்து இந்த சுத்துப்படி எப்போ அமைப்பாங்க அப்படின்னா படியை கட்டாமல் விட்டுட்டு திருப்பி ஒரு படி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த சுத்துப்படி அமைப்பாங்க. அதுலேயும் வந்து தவறில்லை. பட் ஆனால் அதை வந்து சரியான இடங்கள்ல அமைக்கிறது பார்த்து அமைக்கணும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? மானூர்ல இருந்து ராஜேஸ்வரி பேசலாமா? அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்கம்மா. வணக்கம். சதுரன் கைஸ்ல வீடு கட்டி இருக்கோம், தெற்க பார்த்த வாசல். சரிங்க. வணக்கம் ஐயா. அம்மா உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. இப்படி எந்த பக்கம் கட்டலாம்னு பார்ப்போம். வாசல் எந்த படி, தெற்கு பார்த்த மனைக்கு வந்து நீங்க கிழக்க ஒட்டி உங்க வீட்டு வாசலை வச்சுக்கோங்கம்மா, நல்லபடியா வாங்க. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிபுணர் திரு அருண்குமார் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அம்ஜிக்கரையிலிருந்து யார் பேசுறீங்க சார்? சண்முகம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க. சார் உங்க கேள்விகளை கேளுங்க சார். உங்க வால்யூம் சரியா கேட்கல, சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. ஐயா, என்னோட மாமனார் வீடு பெங்களூர்ல இருக்கு. சரிங்க. அவரு நண்பரோட சேர்ந்து, அவர் நண்பர் வந்து குறி சொல்றவரு. சரி. அவர் கூட வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் இடம் கொடுத்து அவர் நம்மளுக்கு குறி சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்க. அப்போ வந்து என்னோட மைத்துனர் வந்து காலம் ஆயிட்டாரு. சரி. அதுக்கப்புறம் அவர் வந்து தனியா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது மைத்துனருக்கு குழந்தை கொஞ்சம் ப்ராப்ளமா பிறந்தது. சரிங்க. இப்ப அந்த வீட்டுல அவங்க இருக்கலாமா இல்ல எங்கேயாவது போலாமான்னு கேட்கலாம். அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து நீங்க பெங்களூர்ல இப்ப எங்க ஆண்டாள் வாஸ்து டீம்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் பெங்களூர்லயும் இருக்காங்க. நீங்க வந்து அந்த நீங்க இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் போது கண்டிப்பா வந்து அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சரி செஞ்சீங்கன்னா அங்க இருக்கலாம். சரி செஞ்சுட்டு நீங்க கண்டிப்பா அங்க நல்ல வாழ்க்கை வாழலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சிவசுப்ரமணியன் பேசுறேங்க. சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. எங்க வீடு வந்து மேற்கு பார்த்த வீடு. ஓகே. வீட்டுல வந்து எல்லாருக்கும் வந்து அடிக்கடி மாதம் தவறாம நாள் தவறாம நோய் வந்த வண்ணமாவே இருக்கு. இதுக்கு ஏதாவது? கண்டிப்பா சிவசுப்ரமணியம் சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சார் வணக்கம். உங்களுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கும் தென்மேற்குலையும் வந்து சில தவறுகள் இருக்கும். அந்த தவறுகள் இப்போ ஜென்ரலாக இந்த ப்ரோக்ராம் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாஸ்துப்படி எது எங்கே இருக்கணும் இருக்கக்கூடாது நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருப்போம். அதுபடி சரி பண்ணுங்க. இல்லை ஒரு நல்ல எங்கள் ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஒருத்தனை வர வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுப்பாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்பில் இல்லை சார். இன்றைய வாஸ்து டிப் எங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது இப்போ எக்ஸாம் டைம், எல்லாருமே இந்த 10th +2 இதில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடு, இல்லை பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் வந்து படிப்புக்கு வந்து எப்பவுமே ஒரு வயது வரம்பு கிடையாது. 60 வயசுலையும் படிக்கலாம், 70 வயசுலையும் படிக்கலாம். இந்த படிப்பு அறை வந்து பொதுவாக எங்கே அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. வடகிழக்கு வந்து உங்களுக்கு ஒரு படிப்புக்கு உண்டான இடத்துக்கு மிக சரியான இடம். ஸோ இன்றைக்கி எஜுகேஷன், அந்த அறிவுசார் இதில் வந்து எல்லாருமே வந்து இந்தியா ஒரு பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கு. ஸோ வடகிழக்கு பகுதியில் வந்து படிப்புக்கு உங்கள் வீட்டில் ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கலைமகள் உங்கள் வீட்டில் குடியிருந்து நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கும்.
இன்னமும் கூட சில ஸ்கூல்ஸ்ல எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்கு சார். அவங்களுக்கும் சரி இல்ல எல்லாருக்குமே ரொம்பவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? விமலா பேசுறேங்க மேடம். விமலாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். எங்க வீடு வந்து கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க சார். சரிங்கம்மா. இதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க சார். சரிங்க. பிள்ளையார் கோயில் எதிரில் இருக்கிறதுல எந்த தவறு இல்லைம்மா. அந்த கோயிலில் தவறு இல்லை, உங்கள் வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே உங்கள் வீடு உங்களுடைய பகுதியில் எதிரில் இருக்கிற பிள்ளையார் கோயில்னால எந்த தவறும் இல்லை. உங்கள் வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழலாம். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க வடக்கு பார்த்து வாஸ்து கட்டியிருக்காங்க. ஓகேம்மா, அதுக்கு முன்னாடி யார் பேசுறீங்க? வசந்தா பேசுறேங்க. வசந்தாமா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுறீங்களா? பண்ணிட்டீங்களா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு சார் கிட்ட கேள்வி கேளுங்க வசந்தாமா. இது வடக்கு பார்த்து கேக்குறேங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, உங்கள் கேள்வி கேளுங்க. வடக்கு பார்த்து வாஸ்து கட்டியிருக்கோங்க வீடு. சரிங்கம்மா. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வீட்டுல வந்து. அது என்ன வியாபாரமும் சரியா நடக்க மாட்டேங்குது. சரி, வடக்கு பார்த்த கஷ்டமாவே இருக்கு. இங்க வந்ததுனால கஷ்டமா இருக்கு சார். சரிம்மா, வடக்கு பார்த்ததுல வந்து நீங்க கிழக்கு ஒட்டி வாசல் வச்சிருக்கீங்களா, மேற்கு ஒட்டி வச்சிருக்கீங்களா? கிழக்கு ஒட்டி வச்சிருக்கோம் சார். கிழக்கு ஒட்டி வச்சிருந்தாலும் இப்ப வடமேற்குல வந்து வடக்கு பார்த்து வடக்கு. சரிம்மா, வடமேற்குலையும் தென்மேற்குலையும் உங்களுக்கு வீட்டில் சில தவறுகள் இருக்கும். அதை என்னங்கிறத நீங்க வாசுப்படி பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல வாழ்க்கை வாழலாம். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் கடலூர்ல இருந்து இளவரசி பேசுறேங்க. இளவரசியம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அதாவது வீடு கட்டுறோம், வடக்கு வாசல் வச்சிருக்கோம், ஒரே வாசல் தான் வச்சிருக்கோம். வாசல் வைக்கல, அது மாதிரி விற்கலாமா? ஒரே வாசல் வைக்கிறது சரியான்னு கேக்குறீங்களா? ஆமா சார். ஒரு வாசல் இருக்கிற தவறு இல்லாமா, 1, 2, 4 வாசல் வைக்கலாமா, தவறு இல்லை. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்புல இல்ல சார். இப்போ இந்த வாஸ்து பிரகாரம் வந்து ஒரு வீடு சரியா இல்ல, அந்த வீட்டுல வந்து ரெண்டுக்கு சில பேர் இருக்காங்கனாக்க அவங்களுக்கு அந்த பாதிப்பு வருமா, அல்லது அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட் ஹோல்டர் அந்த ஓனருக்கு அந்த பாதிப்பு வருமா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே அந்த பாதிப்பு வரும். இப்போ நம்ம ஒரு ரெண்டட் கேபில் போகிறோம், அந்த காரில் வந்து ஒரு இப்போ பிரேக் சரியில்லை அப்படின்னா அதில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் பாதிப்பு வரும். அந்த காரினுடைய ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த கார் ஓனருக்கும் பாதிப்பு வரும். அதனால் வந்து வாஸ்து சரியில்லாத இடம் அல்லது வீடு வந்து 2 பேரையுமே பாதிக்கும். ஆனால் இந்த ஓனர் அந்த இடத்துல இல்லையே, அப்புறம் எப்படி அவரை பாதிக்கும் சார்? அதுதான் வாஸ்துவின் மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். மேஜிக்னு இல்லை, உண்மை. மேஜிக்குங்கும் போது நம்ம ஏதோ ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும். இது நானே என்னோட லைஃப்பில் வந்து உணர்வுபூர்வமாக ஒரு இன்சிடென்ட் எங்களுக்காக சொல்லுங்களேன் சார். வாஸ்து ரீதியாக உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி கண்ட ஒரு உண்மை. என்னோட பூர்வீக வீடு, நான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன், ஈரோடு பக்கத்தில் என்னுடைய கிராமம். நான் கடந்த ஒரு 5 வருஷமா சென்னையில் இருந்துட்டு இருந்தேன். ஈரோடு நான் எங்கே இருந்துட்டு இருந்தாலும் என்னுடைய பூர்வீக வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை வந்து இப்போ ஆண்டாள் இந்த வாஸ்து குரூப்புக்கு வந்த பிறகு நான் வேடிக்கை எல்லாத்தையும் சொல்கிறது உண்டு, அந்த வீட்டில் வந்து 4 மூலைக்கு 8 பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதை எல்லாம் சரி பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், என்னுடைய பிஸ்னஸில் பல முன்னேற்றங்களை வந்து நான் இப்போ அடைஞ்சிட்ருக்கேன். அதனால் உங்களுடைய பூர்வீக வீடு எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சரி பண்ணால் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை. சிறப்பா சொன்னீங்க சார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 மூலையில் 8 பிரச்சனைன்னு சொன்னீங்க. 80 பிரச்சனைகளோட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான தீர்வு சொன்னீங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் கோவையிலிருந்து வித்யாராணி பேசுறேங்க. வித்யாராணி அம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. சார், இப்ப இருக்கிறது வந்து அம்மா வீடுங்க, நாங்க அங்கதான் இருக்கோம். இப்ப வந்து கொஞ்சம் வடக்கு வாசல் இருந்து இப்ப கிழக்கு வாசல் நாங்க மாத்தி வச்சிருக்கோம். ஆனாலும் வந்து ஒரு சொத்து பிரச்சனை இருக்குங்க. அப்புறம் 10க்கு வந்து பணம் வந்து நம்ம ஒரு கை மாத்தா வாங்கிட்டு போறாங்க, அது கொடுக்காமே நின்றுட்டு இருக்குது. என்ன பண்ணாங்க, இழுபறியா இருக்குதுங்க பணம் கொடுத்துருங்க. அதாம்மா, வடகிழக்கில் வந்து இன்னும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் வாசல் மாற்றி வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த கொங்கு மண்டலம், அதாவது இப்போ கோவையிலேருந்து சேலம் வரைக்கும் எல்லா ஏரியாலையும் இந்த வடகிழக்கில் வந்து ஒரு போர்ட்டிகோ கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு போர்ட்டிகோவும் அங்கே ஒரு கார் பார்க்கிங்கும் இருக்கும். அது வந்து ஒரு மிக தவறான ஒரு அமைப்பு. அது கொங்கு மண்டலம் 99% வந்து நிறைய அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ உங்கள் வடகிழக்கில் நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வருமானம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க சார்?
என் பேர் ராமலிங்கம், நான் பெங்களூர்ல பேசுறேன். ராமலிங்கம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க. ஒரு நிமிஷம். எனக்கு வந்து சைட் வந்து சவுத் வெஸ்ட் வாங்கிட்டேன். எனக்கு அப்போ தெரியாது சவுத் வெஸ்ட் வாங்கலாமோ என்ன தெரியாது. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, திருப்பி உங்க கேள்வியை கொஞ்சம் தெளிவா கேளுங்க. நான் வந்து சைட் வந்து சவுத் ஃபேஸ்ல வாங்கியிருக்கேன். சவுத் ஃபேசிங் சைட், ஓகேங்க. சவுத் ஃபேசிங் சைட். இப்போ வந்து வீடு கட்டுறது வந்து எல்லாம் சவுத் ஃபேஸ்ல கட்டக்கூடாது அப்படின்றாங்க. சவுத் ஃபேசிங்ல கட்டக்கூடாதுன்னு இல்லை சார், எல்லா திசைகளுக்கும் தகுந்த மாதிரி வாஸ்துப்படி அமைக்கலாம். இல்லை உங்கள் குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு இதுனா நீங்கள் இடம் இருந்துச்சுன்னா சவுத் ஃபேசிங் சைட்டில் நீங்கள் ஈஸ்ட் ஃபேசிங்காக கட்டலாம், கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம், அதில் தவறு இல்லை. அந்த மாதிரியும் நீங்கள் அமைச்சிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேடம், தருமபுரியிலிருந்து ஆறுமுகம் பேசுறேன் மேடம். ஆறுமுகம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம், உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். கேள்வி கேளுங்க சார். வடமேற்கு மூலையில பூஜை ரூம் இருக்கு சார், இருக்கலாமா சார்? வடமேற்குல இருக்கலாங்க, தவறு இல்லை. அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த பூஜை ரூம் பத்தி கேட்டாரு இல்லைங்களா? வடமேற்குல வந்து பூஜை ரூம் இருக்கலாம் அப்படின்னீங்க. ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கணும்னா எந்த இடத்துல இருக்கலாம்? சுவாமி படங்களை எந்த திசை நோக்கி நம்ம மாட்டணும்? தென்கிழக்கு வந்து உங்களுக்கு பூஜை ரூமுக்கு மிக சரியான இடம். சாமி படங்கள் வந்து கிழக்கு பார்த்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமில் வந்து நம்ம அக்னி கூட வச்சுருப்போம், விளக்கு வந்து ஏற்றுவோம். அந்த விளக்கு ஏற்றுறதுனால வந்து நம்ம எங்கெங்கே சமையலறை அமைக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து பூஜை அறையை வந்து நம்ம வச்சுக்கலாம். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம், நான் அரவிந்தன் பேசுறேன், குட்டப்பாட்டிலிருந்து. சொல்லுங்க சார். வீடு வந்து விநாயகர் கோயில் பின்னாடியே வீடு இருக்குங்க. ஓகே, சரிங்க சார். அதான் அண்ணாட்ட கேட்கணும், விநாயகர் கோயில் பின்னாடி வீடு இருக்கலாமா அல்லது ஏதாவது இருக்கணுமா அல்லது வெளியே இருக்கணுமா? ஓகே, இதற்கான விளக்கம் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். விநாயகர் கோயில் பின்னால இருக்கிற தவறு இல்லை, ஆனால் வீட்டினுடைய இடம் வந்து உங்களுக்கு சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். எந்த பகுதியும் வந்து ஒரு வளர்ச்சியோ இல்லை ஒரு வெட்டுப்பட்ட பகுதியாகவே இருக்கக்கூடாது. அதை வந்து பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல வாழ்க்கை வாழலாம். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? விஜயா பேசுறேம்மா. விஜயம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறோம். சார்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? கண்டிப்பா பேசுங்க விஜயம்மா. கேள்வி கேளுங்க. எங்க வாசல் வந்து தெற்கு பார்த்த வீடுங்க, கிழக்கு பகுதியில வச்சிருக்கோம் வாசல். ஏத்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி வாசல் எதுக்க வச்சிருக்காங்க. அதனால பசங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியாம ஆகுதுங்க. இல்லைம்மா, எதிரில் எப்பவுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற தவறுகளை சரி பண்ணாமல் நம்ம எதிரில் இருக்கிற வீட்டை வந்து பார்த்தோம்னா பிரயோஜனம் இல்லை. உங்கள் வீட்டினுடைய வாசல் சரியாக இருக்கும் பட்சத்தில் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய வாசல் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. உங்கள் வீட்டை சரி பண்ணிக்கோங்கம்மா, நல்ல வாழ்க்கை வாழலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், திருச்சி மாவட்டத்திலிருந்து கொலக்குடி கிராமத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. எங்க பேர் செல்வராஜ், வீட்டுல இளையராணிங்க, வடக்கு பார்த்த வாசல். சரிங்க, சொல்லுங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வந்து கை கணிக்க மாட்டேன். உங்களுக்கு வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் சில தவறுகள் இருக்கும் உங்க வீட்டில். நீங்க வடக்கு பார்த்து நீங்க மேற்கு ஒட்டி வச்சிருக்கீங்களா, கிழக்கு ஒட்டி வச்சிருக்கீங்களா வாசல்? வாசப்படி வந்து வடக்கு பார்த்து வச்சிருக்கோம். இல்ல, வடக்குல மேற்கு ஒட்டி இருக்கா, கிழக்கு ஒட்டி இருக்கா? நேர் ஒட்டி. அதை வந்து கிழக்கு ஒட்டி மாத்தி வச்சுக்கோங்க, கண்டிப்பா நல்ல வாழ்க்கை வாழலாம். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. அது மட்டுமா மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வாஸ்து டிப் கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக எங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பூரண பரிகாரம் பெற்று நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர்.
சரி, இப்போல்லாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா படிச்சதுக்கு அப்புறமா வேலை கிடைக்கிறது இல்ல. அப்படி வேலை கிடைச்சாலும் அவங்க படிப்புக்கு ஏத்த அவங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு ஏத்த வேலையா கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்ச வேலையை அவங்க செஞ்சாலும் கூட அதற்கு போதிய வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை இல்லைங்களா? இந்த வேலை குறித்த எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் ஜோதிட ரீதியாக எங்களுக்கு சொல்லுங்க சார். ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது நீங்க படிக்கணும், படிச்சதுக்கு தகுந்த வேலை கிடைக்கணும், அந்த வேலையில நல்ல சம்பளம் வரணும், எல்லாம் அடங்கிய கேள்வி இது. இப்படி எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அகேட் அப்படின்னு ஒரு கல் இருக்கு, ராசிக்கல் அகேட். அந்த கல்லை 24 கேரட்ல அந்த கல் வாங்கணும். அதை வாங்கி அருகில் உள்ள துர்க்கையம்மன் ஆலயத்துல துர்க்கையுடைய பாதத்துல அந்த கல்லை வைக்கணும். அகேட் அந்த கல்லை வைத்து துர்க்கைக்கு உங்கள் பெயரிலே ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். பிறகு அந்த கல்லை கொண்டு வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் படத்தின் கீழே 48 நாள் வைத்திருந்து பூஜை செய்யுங்கள். நிச்சயமாக அதிர்ஷ்டகரமான ஒரு வேலை அமையும், நல்ல வருமானமும் கிடைக்கும். அதற்கு என் வாழ்த்துக்கள். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் மணப்பாறையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, மணிக்கு யாருக்கா கேட்க போறீங்க? தங்கவேலுக்காண்டி கேட்க போறேன் மேடம். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? ஜூன் மாசம் 10ஆம் தேதி மேடம். வருடம்? வருடம் 2002 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? 11:20 மேடம். மதியமா இரவமா? நைட்டு மேடம், காலையில மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம் மேடம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு படிப்பு எப்படி இருக்கும், அவர் எப்படி எதிர்காலத்துல நல்லா இருப்பான்னு கேட்கலாம்ங்கிற மேடம். எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, இவருக்கு தற்போது ராகு திசை நடந்துட்டு இருக்கு. இவர் ஒரு திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துல அமாவாசையில பிறந்திருக்கிறார். அதனால என்ன செய்யணும்னா அங்காள பரமேஸ்வரி, நல்லா குறிச்சுக்கோங்க, அங்காள பரமேஸ்வரியை சென்று வழிபட வேண்டும். மனசுல படிப்பு மேல சரியா கான்சென்ட்ரேஷன் அவருக்கு இல்ல, அந்த கவனக்குறைவு இருக்கிறது. அது தீர்ப்பதற்காக என்ன பண்ணணும்னா சந்திரகாந்த கல் என்று கிடைக்கும். சந்திரகாந்த கல்ல அருகிலுள்ள நகை கடையில் வாங்குங்க. அந்த சந்திரகாந்த கல்ல ஒரு டாலர் அணிய சொல்லுங்கள். இவருக்கு நல்ல முறையில் படிப்பில் ஈடுபாடு கூடும். அதனால அங்காள பரமேஸ்வரி வழிபடணும், சந்திரகாந்த கல்ல ஒரு டாலர் அணியணும், நல்ல முறையில் படிப்பு அமையும். எதிர்காலத்தில் இவர் மிக சிறந்த முறையில் ஒரு தனியார் துறையில் வேலை அமைந்து சிறப்பான வாழ்க்கையும் அமையும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நரேந்திரன். நரேந்திரன் சார், சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு மனைவிக்கு கேட்கணுங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 24/7/88ங்க. பிறந்த நேரம்? 6:29 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் எப்படி மேடம் இருக்கு? இப்ப நான் செகண்ட்ஸ் இந்த புரோக்கரேஜ் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இது எப்படி இருக்கும்? நல்லா பண்ணலாங்களா? ஆனா கொஞ்சம் இழுபறியா தான் போகுதுங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. எப்படி என்னன்னு கண்டிப்பா சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது 7.5 நாட்டு சனி நடைபெற்று வருகிறது. அதனால இந்த தொழிலில் பிரச்சனையா தெரியுது. நீங்க பெரிய அளவிற்கு கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய கஷ்டம் என்பது தற்காலிகமான கஷ்டம். இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு இங்கே உள்ள கிரகநிலைகளை பார்த்தால் உங்கள் ஜாதகத்தில் மிகச்சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தொழிலில் எக்காரணம் கொண்டு கை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை தளரப்படாதீர்கள். வாழ்க்கையில முக்கியம் நம்பிக்கை தான். அதனால நீங்க மிக சிறப்பா வர முடியும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அருகில் உள்ள எங்கேயாவது பக்கத்துல பசு வளர்க்குறாங்களா பாருங்க. பசு மடம் அருகில் இருந்தாலும் சரி, அந்த பசுவிற்கு சாப்பிடுவதற்கு அகத்திக்கீரையை சனிக்கிழமைகளில் வாங்கி கொடுங்கள். உங்கள் தொழிலில் அமோகமான வளர்ச்சி இருக்கும். சனிக்கிழமைகளில் பசுவிற்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுத்து வாருங்கள். அமோகமான வளர்ச்சியை உங்கள் தொழிலில் காண்பீர்கள். குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து உமையாள் பார்வதி பேசுறேன். உமையாளம்மா, சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 13/8/1981. பிறந்த நேரம்? இரவு 7:40. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். உமையாளம்மா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு மேடம் இப்போ 2வது கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. அது எப்படி அமையும்? நல்லபடியா இருக்குமா? நல்லா அமையுமா? கவலையப்படாதீங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்களுடைய ஜாதகம் நீங்கள் ஒரு வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர கிரகத்துடைய பாதிப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு சிக்கல்கள் வருகிறது.
திருமணம் இந்த ஆண்டு உங்களுக்கு உறுதியாக நடைபெறப் போகிறது, அதுல சந்தேகம் இல்லை. அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சிறு பரிகாரம் செய்யணும். மொச்சை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொச்சை பயிரை வாங்கி ஒரு வெள்ளை துணியிலே கட்டி உங்கள் வீட்டு வாசல்ல கதவு இருக்கு பாருங்க, அந்த கதவிலே கட்டி தொங்க விடுங்கள். மொச்சை பயிரை வாங்கி வெள்ளை துணியிலே கட்டி உங்க வீட்டு வாசலிலே கதவிலே கட்டி தொங்க விடுங்கள். வெள்ளிக்கிழமை என்று இதை செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கிர தோஷம் விலகும். அழகான அன்பான கணவர் அமைவார். அவர் பெருமாளுடைய பெயருடையவராக அமைவார். இந்த ஆண்டே திருமணம் நடந்து நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். குழந்தை அப்படிங்கறது ஒரு வரம்னே சொல்லலாம் இல்லையா? அந்த வரம் கிடைக்காமல் பல தம்பதிகள் கலங்கி நிக்கிறாங்க. இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஜோதிட ரீதியான வழிமுறை சொல்லுங்க. ரொம்ப நல்லதுமா. அதாவது குழந்தை பாக்கியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய தடைகள் வருகிறது குழந்தை பாக்கியத்தில். அதில் ஜாதக ரீதியாக பார்த்தால் 5ஆம் இடத்திலே பாதிப்பு, 12ஆம் இடத்திலே பாதிப்பு என்று பல்வேறு சோதனைகளை தெரிகிறது. பூர்வ புண்ணியத்திலே பாதிப்பு இருக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கையிலே பாதிப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட பாதிப்புகள் நீங்குவதற்கு 2 வகையான பரிகாரங்கள் சொல்கிறேன். ஒன்று, பழமுதிர்ச்சோலை முருகன், மதுரையிலே இருக்கக்கூடிய அழகர் கோவிலுக்கு மேலே இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு 15 செவ்வாய்க்கிழமைகள் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அவருக்கு பால் அபிஷேகம் செய்துகிட்டு இருந்தால் உங்களுக்கு நல்ல முறையிலே குழந்தை பிறக்கும். அதற்கு எந்த வகை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகும். இன்னொன்று செய்ய வேண்டியது எல்லோ சஃபயர், அதாவது புஷ்பராகம் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த புஷ்பராகத்தை 3 கேரட் அளவுக்கு தங்கத்திலே பதித்து மோதிரமாக அணிந்து கொண்டாலும் இந்த மாதிரியான தடைகள் விலகி நல்ல புத்திர பாக்கியம் அமையும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து உஷா பேசுறேன். உஷாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க அக்கா பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? வெங்கடேசன். டேட் ஆஃப் பர்த்? 5/7/1985. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை 12:05 காலம் மதியம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி. உஷாமா, இன்னைக்கு என்ன கேட்கணும் அவருக்காக? கல்யாணம் தள்ளிட்டே போகுது, வர்றாப்புல வருது, ஆனா முடிய மாட்டேங்குது. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாமா? அம்மா, அதாவது இவருடைய ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை மகர ராசியிலே இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் திருமண காலம் சில தடைகள் இருக்கிறது. இந்த தடைகள் விலகினாலே நல்ல முறையில் திருமணம் ஆகும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அகிலாண்டேஸ்வரியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வர சொல்லுங்கள். இது ஒன்று. இரண்டாவது, நாளை ஒரு அருமையான தினம். இது இவங்களுக்கு மட்டுமில்லை, எல்லோருமே பரிகாரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸ்ரீராம நவமி. மனதிலே எவ்வளவு சஞ்சலங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், வாழ்க்கையுடைய துன்பங்கள் போகாத துயரங்கள் இருந்தாலும் அந்த துயரங்கள் விலக நாளை காலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி கொண்டே வாருங்கள். ஒரு நோட் எழுதிட்டு வரணும். அந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி நாளை மாலை 7:15 8 மணிக்குள், நாளை மாலை 7:15 8 மணிக்குள் அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதப்பட்ட தாளை நீங்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ராமர் படத்திற்கு கூட அணிவிக்கலாம். பானகம் நீர்மோர் செய்து ராமருக்கு படைக்கலாம். இதன் காரணமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இந்த நண்பருக்கும் அதே பரிகாரம் தான். காலையில் 6 to 8 ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். நாளை மாலை 7:15 to 8 மணிக்குள்ள ஸ்ரீராம ஜெயம் எழுதப்பட்ட தாளை ராமருக்கு அணிவிக்கணும். இதனால இவருக்கு மிக விரைவில் திருமணம் கூடி வரும். அந்த திருமணம் கூடுவது மட்டுமில்லாமல் கூட தடைகளும் விலகுவதை கண்கூடாக காணலாம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க சார்? நான் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் கேட்கணுமா. ஓகே, உங்க பெயர்? தமிழ்செல்வன். டேட் ஆஃப் பர்த்? 10/3/1971. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாலை 3 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மக நட்சத்திரம் சிம்ம ராசி. தமிழ்செல்வன் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. எல்லாரும் வாழ்க்கையில பிறந்ததுக்கான பலனை எதனா அனுப்பிட்டாங்க வாழ்க்கையில. ஆமா. எனக்கு இவ்வளவு வயசாவே நான் பிறந்ததுக்கான பலன் இதுவரையும் எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில நடக்கல.
அந்த வேதனையை தான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, அதாவது நண்பரே, நீங்கள் மிக பெரிய அளவிற்கு கவலைப்படாதீர்கள். மனதிலே வாழ்க்கையில் நான் திரும்ப திரும்ப சொல்வது தளர விடக்கூடாதது நம்பிக்கை. உங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா, லக்னத்தில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவுமாக கர்ம தோஷம் இருக்கிறது. அதாவது பல ஜென்மங்களில் நாம் வாங்கி வந்த வரம் இருக்கிறது பார்த்தீங்களா, வரமே சாபமாக இருக்கிறது, வேறொன்றும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் கேது பகவான், ஆகவே மிகப்பெரிய தடை இருக்கிறது. இந்த ஜென்மாந்திர துன்பம் விலக, பல ஜென்மங்களாக தொடரக்கூடிய இந்த துன்பங்கள் விலக உங்கள் அருகிலேயே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்கள். அங்காள பரமேஸ்வரிக்கு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 தீபங்கள் ஏற்றி அவளை வழிபட்டு வாருங்கள். மிக விரைவிலே உங்களுடைய துன்பங்கள் விலகி ஒரு நல்ல வாழ்க்கை உதயமாவதை கண்கூடாக காணலாம். அதை என்னிடமும் நேரில் இருந்து சொல்லுங்கள், நான் மனம் மகிழ்வேன். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, இதற்கான எளிய முறை பரிகாரம் சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் என்ன கேட்டீங்கன்னா, எவ்வளவோ விஷயங்களை தப்பிச்சிடுறாங்க, இந்த எதிரிகள் தொல்லை இவளை பாடாய்படுத்துகிறது. அப்படிப்பட்ட தொல்லை விலகுவதற்கு என்ன செய்யணும்னா, ஒரு அருமையான பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமையை நன்றாக பயன்படுத்திக்கிடணும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அசைவ உணவை தவிர்த்து விட்டு மாலை 4:30 6 மணி வரை இருக்கக்கூடிய ராகு காலம், இந்த ராகு காலங்களில் செய்யக்கூடிய பூஜைகள் அற்புதமான பலன்களை தருவதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணிக்குள் சரவேஸ்வரருக்கு உங்கள் பெயரிலே ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். தொடர்ச்சியாக 11 வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்படி அர்ச்சனை செய்கிற பொழுது உங்களுடைய துன்பங்கள் விலகி எதிரிகள் விலகி விடுவதை வாழ்க்கையிலே நீங்கள் கண்கூடாக காணலாம். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யாரு பேசுறீங்க? நான் திண்ணனூர்ல இருந்து, திருநின்றவூர்ல இருந்து நாகலட்சுமி பேசுறேன். நாகலட்சுமிமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுறீங்களா? சரி பாட்டி. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக. அவருடைய பெயரம்மா? ஜெயபாலாஜி. டேட் ஆஃப் பர்த்? 28 மாதம் 4 வருடம் 1985. பிறந்த நேரம்? சாயங்காலம் 5:05. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மூல நட்சத்திரம். கல்யாணம் தான். ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, இவருடைய ஜாதகத்தில் உள்ள தடைகள் விலகுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? தடைகள் விலகிச்சினாலே நல்ல செய்தி உங்களுக்கு வந்துடும். எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான செய்தி வரும். இதற்கு என்ன செய்யணும் நீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வழிபட வேண்டும். வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த விரலி மஞ்சள் 108 மஞ்சளாலே அவங்களுக்கு மாலை அணிவிக்கணும். வெள்ளிக்கிழமைகளிலே 15 வெள்ளிக்கிழமைகள் வாராகி அம்மனுக்கு 108 விரலி மஞ்சள் மாலை அணிவித்தால், ஒரு மாலையில் 108 மஞ்சள் இருக்கணும். அப்படி கட்டி மாலை அணிவித்தால் இவருக்கு இந்த ஆண்டே திருமண செய்தியும் கூடி வரும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். மனதளவிலே இவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், விரக்தியிலே இருக்கிறார். அந்த விரக்தியான சூழ்நிலையும் விலகி இவர் வாழ்க்கையிலே ஒரு வசந்தம் உண்டாகும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், எங்க இருந்து கால் பண்றீங்க சேகர் சார்? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ராசி அஸ்வினி நட்சத்திரம் மேடம். பிறந்த டேட்ல தெரியாது. ஓகே, மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரமா? ஆமா மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்ல. ஓகே, சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, இப்பொழுது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் பார்க்கக்கூடிய முறை என்ற அடிப்படையிலே உங்களுக்கு நான் பிரசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம் நிற்குதுன்னா, அந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் சொன்னீங்க, பிரசனத்தின்படி மேஷ லக்னம் தான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலே உங்களுடைய துயரங்கள் விலகக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்கள் துயரங்கள் விலகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒன்றும் அருகிலே இருக்கக்கூடிய கோயில், பிள்ளையார் கோயிலுக்கு செல்லுங்க. பக்கத்தில் உள்ள கோயிலுக்கே போகலாம். அங்கே கர்ப்ப கிரகத்திலே எரியக்கூடிய தீபத்திற்கு நெய் வாங்கி கொடுங்கள். அப்படி செய்து கொண்டே வந்தீர்களானால் சில மாதங்களிலேயே உங்கள் வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க அளவிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன். அருப்புக்கோட்டையில இருந்து யார் பேசுறீங்க? ருக்மணி பேசுறேன். ருக்மணி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணு காட்டி கேக்குறேன். அவங்க பேர்? டேட் ஆஃப் பர்த்? 3890. பிறந்த நேரம்? தனுசு. பிறந்த நேரம் 3890 காலை 6:50. ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் உங்க மகளுக்காக? கல்யாணம் இப்ப நடக்கும். ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாமா? வணக்கம்மா,
உங்களுடைய மகள் வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் இல்லையா? இவங்க பிறந்த ராசி பார்த்தீங்கன்னா தனுர் ராசியா இருக்கிறதுனால கொஞ்சம் 7.5 நாட்டு சனியுடைய சில தடைகள் தொந்தரவுகள் இருக்கிறது. நீங்க கவலைப்பட வேண்டாம். இவருக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்க்கையம்மன் வழிபாடு அற்புதமான வழிபாடு. துர்க்கையம்மனை வழிபட்டாலே துன்பங்கள் பறந்தோடும் உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமைகளிலே துர்க்கையம்மனை வழிபட்டு கோயிலிலே கொடுக்கக்கூடிய குங்குமத்தை கொஞ்சம் கொண்டு வந்து வீட்டில் கலந்து வச்சுக்கணும். அந்த குங்குமத்தை தினந்தோறும் உண்மையான குங்குமத்தை நெற்றியிலே இட்டு வர சொல்லுங்கள். இவருக்கு 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நல்ல செய்தி கூடி வரும். அதற்கு என் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யாரு பேசுறீங்க? மேடம், என் பேர் சாந்தவன். சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுறீங்களா? இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? என் பேர் சாந்தவன். டிவி வால்யூம் கம்மி பண்ணலையே. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார், அப்பதான் நம்ம கொஞ்சம் கிளியரா பேச முடியும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என் டேட் ஆஃப் பர்த் 29/8/1955. பிறந்த நேரம்? திங்கட்கிழமை காலமா 7:30 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? பூராட நட்சத்திரம், கன்னியா லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வயசு 62 ஆகுது மேடம். சரிங்க. எந்த வளர்ச்சி இல்ல, குடும்பத்துல நிறைய பிரச்சனை. ஓகே சார், கவலையே படாதீங்க. இது எல்லாவற்றிற்குமான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா, உங்களுடைய ஜாதகத்திலே சனி பகவானுடைய பாதிப்பு சற்று அதிகமாக இருப்பதுதான் இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் காரணம். இதற்கு நீங்க என்ன செய்யணும்? ப்ளூ சஃபயர் என்று சொல்லக்கூடிய நீலக்கல் இருக்கு பாருங்க. இந்த நீலக்கல்லை டாலராக அணியணும். வெள்ளியில பதிச்சு டாலராக ஒரு சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அணிய வேண்டும். நீலக்கல்ல முறைப்படி சுத்தம் செய்யப்பட்டு முறைப்படி பூஜை செய்யப்பட்ட இந்த கல்லை அணிகிற போது வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை, இதனால் இருந்த தடைகள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி ஸ்லோகங்கள்ல ஆதித்ய ஹிருதயம் என்ற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அது இந்த சூரியனை கண்ட பனி போல் உங்கள் துன்பங்கள் விலகுவதை இந்த ஸ்லோகங்கள் சொல்கிற போது நீங்கள் பார்க்கலாம். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை தினமும் சொல்லிவார்கள். மகத்தான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேக்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 31/5/1962. பிறந்த நேரம்? இரவு 11:20. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? மேசராசி. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? திடீர்னு பிசினஸ் போயிடுச்சு. இப்ப நான் எப்படி இருக்கேன் சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். இது உங்க பிசினஸ் ஒரு தடை இருக்கிறது உண்மைதான் நண்பரே. இந்த தடை விலகுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இன்றைக்கு இந்த பங்குனி கருடன் உற்சவம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் திருச்சி மாநகரத்திலே. அதனால் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் பங்குனி கருடன் உற்சவத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாசமும் இந்த கருடன் உற்சவம், சித்திரை கருடன், மாசி கருடன், பங்குனி கருடன் என்று ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த உற்சவத்திலே கலந்து கொண்டாலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுபோக அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய ஆண்டாள், யானையின் பெயர் ஆண்டாள், ஆண்டாளுக்கு நல்ல குடிக்கிறதுக்கு காஃபி வாங்கி கொடுங்க. ஏன்னா யானைக்கு காஃபி சொல்றாரு நினைக்காதீங்க, அந்த ஆண்டாள் யானை நன்றாக காஃபி குடிக்கும். நீங்க பார்க்கலாம், அந்த யானைக்கு காஃபி வாங்கி கொடுங்க. 2-3 நாளிலேயே உங்கள் துன்பங்கள் விலகுவதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து என்னிடம் சொல்வீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.